ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி ஃபஸ்ட் டே கிளாஸில் வந்து என்னென்ன ஆரி திங்ஸுக்கு மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆரியில் முக்கியமானது இந்த ஸ்டாண்டு ஃப்ரேம். ஸோ 18 இன்ச் ஃப்ரேமு. ஸோ ஸ்டாண்டு வந்து ஃபிக்ஸட் ஸ்டாண்டு, இதே ரிமூவபிள் ஸ்டாண்டும் இருக்குது. இது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இது வந்து கரெக்டாக இந்த லாக்கும் சென்டரில் இருக்க மாதிரி வச்சு பாயிண்ட் பண்ணணும். ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு மட்டும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பாப்லின் கிளாத்து, அதுக்கடுத்து நீடில். ஸோ இப்போ இந்த 3 நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து த்ரெட்டு நீடில். இது வந்து த்ரெட் நீடில், இது வந்து ஜர்தோசி நீடில், இது வந்து பீட்ஸ் நீடில். இந்த 3 நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நான் த்ரெட்டு ராப் பண்ணியிருக்கேன், அதனால் அப்படி தெரியுது. ஸோ இதே மாதிரி நீடில் தான், பட் இது வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் தின்னாக இருக்கும், இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இது வந்து பீட் நீடில், இது வந்து த்ரெட் நீடில். ஸோ இது வந்து வுட் நீடில், இது வந்து ஜர்தோசி நீடில். ஸோ அது போக இந்த மாதிரி கையூசி. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் அது போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் மார்க்கிங் பென்சில். அடுத்து சீவிங் த்ரெட். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து சீவிங் த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ டபுள் பெல் எப்போதுமே சூஸ் பண்ணுறது டபுள் பெல் தான், அதான் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் குவாலிட்டி வந்து A1 மம்தா. ஸோ இந்த பிராண்ட் தான். ஸோ இதே இந்த மணி குட்டியாக வரும். ஸோ இதில் தான் நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ இதிலே B7000 ஒரு க்ளூ இருக்குது. ஸோ 2 க்ளூவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சுகர் பீடு. ஸோ இதுதான் சுகர் பீடு, இது கோல்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 3mm, 4mm, 5mm. ஸோ 6mm வரை நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜம்கி, சீக்வன்ஸ் ரெண்டுமே சொல்லுவாங்க, ஜம்கீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சக்கரி மேலே பேஸ்ட் பண்ணுற ஸ்டோன். இது சக்கரி மேலே பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்டோன்ஸ். அதுக்கடுத்து இது வந்து குந்தன் ஸ்டோன். ஸோ குந்தன் ஸ்டோனில் வந்து இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறது, அதாவது க்ளூ போட்டு ஒட்டுறது. ஸோ இதிலே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டிச்ரோ டைப் ஹோல்ஸ் இருக்கும், நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் நீடில்ஸ் வச்சு. ஸோ இதிலே நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய ஷேப்ஸ் இருக்குது. கட் பீடு. ஸோ இது டியூப் பீடு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது டியூப் பீடு, இது கட் பீடு. ஸோ இதிலே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடில் கலர்ஸ். சுகர் பீடில் கிளாஸ் பீடு எல்லாமே கலர்ஸ். அடுத்து காயின். நெக்ஸ்ட்டு இது மிரர்ஸில் வந்து இது வந்து மைக்கா சொல்கிறாங்க. இது வந்து சும்மா பிளாஸ்டிக் மிரர் மாதிரி. ஸோ இதுதான் ஒரிஜினல் மிரர். ஸோ இந்த மாதிரி 2 கலரில் ஷேப்ஸில் இல்லை நிறைய சைஸில் கிடைக்கும், ஷேப்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்டோன் செயின், ரன்னிங் ஸ்டோன். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி. ஸோ ஜர்தோசிலேயுமே 2 டைப் இருக்குது. ஸோ மொத்தம் 3 டைப் இருக்குது ஜர்தோசியில். நச்சி கோரா ஜதின்னு. ஸோ என் டைப் இருக்க 2 டைப் தான். ஸோ இந்த 2 டைப். இதோட நேம் வந்து கட்டர் ஆர் ட்ரிம்மர். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கார்பன் ஷீட். இதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஆரி ஒர்க்கில். நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த மை கலர் கார்பன் ஷீட் வந்து இதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லோ கலர் மட்டும்தான் ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரேசிங் பேப்பர். இதில் தான் நம்ம டிசைன்ஸ் எல்லாமே ட்ரேஸ் பண்ணி ப்ளவுஸஸ்க்கு இல்லை கொஞ்சம் ஹெவி டிசைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.